தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 261வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளில் ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை இணையதளங்களிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள், பின்னாலே பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி என்னுடைய மகிழ்ச்சியை புலப்படுத்திக் கொள்கிறேன். பாரதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுந்தரராஜ் சொன்ன போல சூரியனை 3வது முறையா பார்க்கிறோம். சூரியனை பார்க்காமல் இருக்க முடியாது. சூரியன் கான்செப்ட் வரும்போது பாரதியில இவ்வளவு இருக்குன்னு எனக்கும் தெரியாது. இது ஒவ்வொரு வாட்டி பார்க்காத மாதிரி இருக்கு. எனக்கு தெரிந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் தான் 2015 நினைக்கிறேன், 2015 ஆர் சம்திங், கிருஷ்ணகாந்த சபையில எங்களுடைய தமிழ் வளர்த்த சார்ந்தோர் அமைப்பில் நானும் சுப்புமா சேர்ந்து கவிஞர் பத்மதேவன் விளக்கம் எழுதிய பாரதியினுடைய நூல், பாரதியினுடைய கவிதைகளுக்கான விளக்க நூல், சொற்பொருள் விளக்க நூல் கற்பகம் பதிப்பகத்தார் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. அந்த பதிப்பகத்தார் திரு நல்ல தம்பி அவர்கள் ரொம்ப நல்ல, இவ்வளோ பெரிய புக், இவ்வளோ பெரிய புக்கு, அது எந்த விதமான பிரதிபரம் கருதாமல் அதை பப்ளிஷ் பண்ணார். ஒரு 6 மாதத்துக்கு அது இனிமேல் யாருமே அது அது போவே அந்த புஸ்தகம் நிறைய வாங்கவே இல்லை. யாரு காரணம்? எல்லாரும் என்ன நினைத்து பாரதியை தான் தெரியுமே, பாரதி புஸ்தகத்துக்கு ஒருத்தர் இதுலயே பத்திரிகையில எழுதினாங்க, பாரதி பாடலுக்கு விளக்கம் எழுதி வந்திருக்கீங்க, இது என்ன இந்த மாதிரி ஒரு புக்கு என்று சொன்னார்கள். இதை கேட்ட பிறகு நான் கவிஞர் பத்மதேவன் ரொம்ப ஒரு உயரிய மனிதர், ரொம்ப என்னிலும் மிக இளையவர், ரொம்ப அருமையாக எழுதக்கூடிய அருமையான கவிஞர். அவரை கூப்பிட்டேன், என்ன சார் இது மாதிரி இருக்கு? இல்லை, இது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் சார், பண்ணணும் அப்படின்னு. இந்த புக்கை பார்த்தேன், அருமையா இருந்தது. அதன் பிறகு அதற்காக ஒரு 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 பெரிய பாராட்டு விழா வைத்து கிருஷ்ணான சபையில காலையில் நிறைய பேர் வந்தார்கள். பிரபலப்படுத்தேன். தினமணி ஆசிரியர் நண்பர் வைத்தியநாதன் அவர்களும் இது கேட்டார். சார், நான் சொன்னேன், இது மாதிரி தான் சார், நீங்கள் அதை பற்றி 2 வார்த்தை எழுதுங்களேன்னார். ஸோ ஐ ரோட் தட் ஆல்சோ அபவுட் தினமணியில். எதுக்கு சொல்ல வரேன், இப்படி பாரதியினுடைய அன்பர்கள், பாரதியை படித்தவர்கள் எல்லாருக்கும் முதல் மயக்கம் என்னன்னா, பாரதியை நாங்கள்லாம் அறிந்து கொண்டிருக்கோம் என்று. இந்த மயக்கத்தை எங்களுக்கு போக்கியவர் பேராசிரியர் நாகநந்தி அவர்கள். விஸ்வநாதனுக்கு தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்னாலே, 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 30 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரதி கலைக்கழகம் என்ற பெயரிலே நாங்கள் எல்லாம் பிரமாதமா பாரதி எல்லாம் பத்தி பேசி கொண்டிருக்கும் போது ஒரு கேட்டார், பாரதியுடைய எல்லா கவிதைகளுக்கும் படித்த பொருள் சொல்ல முடியுமா என்று ஒரு வார்த்தை கேட்டார். அப்பதான் ஆரம்பிச்சது ஒரு வேள்வி போல. அப்போதுதான் நாங்கள் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். ஆகவே இப்போ ஒரு கம்பன் ஆகட்டும், இல்லைன்னா வள்ளுவன் ஆகட்டும், இதுக்கெல்லாம் எல்லாரும் அடிப்படையிலே நமக்கு அவ்வளவா தெரியாது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே பல பேர் வரக்கூடும். ஆனால் பாரதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் எல்லாரும் தெரியுமே என்று சொல்லக்கூடிய அளவிலே பல பேர். அதனால என்னுடைய பாரதி அன்பர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் என்னன்னா, பாரதி ரொம்ப எளிமையானவன், ஆனால் அந்த எளிமையிலே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆழம் இருக்கிறது. ஒரு சின்ன தெளிந்த அந்த நீர் இருக்கிறதே, அதை பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா உள்ள போக போக ஆழமாக இருப்பது போல் அதனுடைய ஆழம் மிகப்பெரிய ஆழம், அளப்பரிய ஆழம், கடல் போன்ற ஆழம். அதுல இருக்கக்கூடிய அந்த கடல், நீர்க்கடல்ல அமுதக்கடல். அது அப்படிப்பட்ட விஷயம். அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு ஒரு சின்ன கவிதை, அந்த கவிதை தான். அது கவிதையை படிச்சா அதனுடைய விளக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் அதை எழுதலாம். எனக்கு பேசுவது தான் முக்கியமா படுகிறது, எழுதுவதில் எனக்கு அவ்வளவா ஈடுபாடு இல்லை என்பதால் என்னுடைய புத்தகங்கள், நூல்கள் எல்லாம் கம்மி. ஆனா நான் எழுத ஆரம்பித்தால் ஒரு 100 பக்கமாவது அந்த அக்னியை பற்றி எழுதியானோம். அக்னி குஞ்சொன்று கண்டேன். ஆகவே நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். சீமிங்லி சிம்பிள், சீமிங்லி இனாக்குவஸ், சீமிங்லி வெரி நார்மல் ஐடியாஸ், பட் தட் ஹஸ் பீன் சப்போர்ட்டட் பை கிரேட் ஐடியாஸ். இதுதான் பாரதியுடைய விஷயம். தினமும் நாம் பார்க்கிற சூரியனை இனிமேல் நீங்கள் பார்க்கும்போது பாரதி பார்வையிலே பாருங்கள். அதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதாவது சூரியனுக்கு என்னெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த 2 பாடல்ல பாரதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம சூரியனை 3வது முறையாக பார்க்கிறோம் என்று சுந்தரராஜன் சொன்ன போது எனக்கு இந்த எண்ணம் தோன்றியது. நான் சூரியனை பார்க்கும் போதெல்லாம், இயற்கையை பார்க்கும் போதெல்லாம், இது ரொம்ப கஷ்டம். அந்த எம்பதிங்கிறது ரொம்ப கஷ்டம்.
எத்தனை வாட்டி படிச்சிருக்கோம் பாரதி பாட்டை, காக்கை சிறகினில் நந்தலால. அந்த காக்கையை பார்க்கும்போது நமக்கு யாருக்காவது வந்திருக்கா? உண்மையா பார்க்கணும், யோசிக்கணும். அதாவது வேணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பார்க்க போறேன், காக்கையை பார்க்க போறேன், பாரதி பாட்டை பார்த்தேன், அப்படி இல்லை. இயல்பாக காக்கையை பார்க்கும்போது அடடா காக்கை சிறகு என்று பாடினானே என்று பாரதியுடைய நினைவு வருகிறது என்று சொன்னால், அதுல அந்த அந்த கவிஞருடைய போக்கு, அந்த எண்ண போக்கு இருக்கிறதே, அந்த அந்த அற்புதமான நடை, அந்த எழுத்து திறம், அது பாரதிக்கு இருக்கு. ஆகவே இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாட்டுல வந்து முதல் லைன் தான் பார்த்துருக்கோம். மொத்தம் 4 ஸ்டான்ஸா இந்த பாட்டுல இருக்கிறது. இது ஞான பானு என்ற தலைப்பிலே பாரதி எழுதியிருக்கிறார். அதற்கான காரணத்தை நான் மீண்டும் முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஞானபானு என்ற பத்திரிகையை அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதை அதுல வந்து பாரதி வந்து ஒரு லிஸ்டே இருக்கு எங்கிட்ட. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த பத்திரிகை இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஆண்டுகள்ல ஒரு 10-12 கட்டுரைகள் பாரதி எழுதியிருப்பார். அதுல வந்து இந்த வேத ரிஷிகளின் கவிதைகளை பற்றியும் பாரதி எழுதியிருக்கிறான். அதுல வந்து சில கவிதை கண்ணன் என் தாய் என்ற அந்த கவிதை வந்து முதல்ல ஞானபாலுல பப்ளிஷ் பண்றான். இன்ஃபேக்ட் கண்ணனின் அந்த சீரீஸ் இருக்க, கண்ணனுடைய அந்த கண்ணன் பாடல்கள் ஒரு 23 பாடல்கள் இருக்கின்றனவே, அது பின்னாலே பாரதி பிரசுராலயத்தார் 1924 அதை தொகுத்து பப்ளிஷ் செய்தார்கள், அதை பிரசுரம் செய்தார்கள். ஆனா பாரதி வாழ்ந்த காலத்திலே அப்பப்போ எழுதி கொண்டிருக்கிறார். அந்த கண்ணன் என் தாய் என்பது இந்த ஞானபானுல வந்தது. இன்னொன்னு வந்து பாரதி முதல்ல எழுதினது நம்ம இவர் மாகோ மாகோ என்று சொல்லக்கூடிய கோபாலகிருஷ்ணர் ஆரம்பித்த விவேகபானு தனிமை இரக்கம் என்ற ஒரு முதல் கவிதை பாரதியுடைய தனிமை இரக்கம். அதாவது தனிமை இரக்கம்னா என்ன சார் நினைப்பாங்க? தனிமை இரக்கம் தனியா இருக்கிறான், மேபி இட் இஸ் a ரொமான்டிக் போயம். பாரதியினுடைய தனிமை இரக்கம் அவன் கவிதையிலிருந்து தனித்து விடப்பட்ட அந்த நிலை, அதை எழுதுறான் தனிமை இரக்கம் என்று. கவிதை காதலி பிரிந்து விட்டாளே என்ற நிலையில எழுதுகிறான். அது விவேகபானு, அது வேற, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது ஞானபானு. அப்போ இந்த ஞானபானுல எழுதக்கூடிய நேரத்திலே அவர் வந்து சுப்பிரமணிய சிவா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்களா. பாரதி புதுச்சேரியில் இருக்கிறார். அவர் பாப்பாரப்பட்டி அந்த மாதிரி அந்த ஏரியெல்லாம், சுப்பிரமணிய சிவாவுடைய வாழ்க்கை பார்த்தால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. லைஃப், நாட் ஸ்டோரி, இட்ஸ் எ ஹிஸ்டரி. அவர் வந்து பல இடங்களிலே சுற்றி 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 பாரதி பாடல்களையும் தேசிய சிந்தனைகளையும் எடுத்து சென்றவர். ஆகவே அவர் இருக்கும்போது அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்தணும்னு நினைக்கிறார். அந்த குரூப்லயே வாபுசி, அது சாதாரண அப்பசப்ப ஆளு கிடையாது. இவங்களெல்லாம் தேசியத்திலே ஈடுபட்ட அனைத்தும் ஏதோ ஒரு உணர்ச்சியிலே தெருவுக்கு ஓடி வந்து நிற்கக்கூடியவர்கள் அல்ல, மிக புலமை பெற்றவர்கள். வஉசி வந்து கப்பலோட்டிய தமிழன், அவ்வளவுதான் அவருக்கு பேரு. ஆனா திருக்குறளுக்கு 4 இதுக்கு பாயிரம் 4 அதிகாரத்துக்கு அவர் வந்து உரை எழுதியிருக்கிறார். செம்பொருள் எழுதியிருக்கிறார். ஒரு 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 பாடலுக்கு எப்படி விளக்கம் இருக்குன்னு இருக்கிறார். எத்தனை புத்தகம் இருக்கு, கவிதை எழுதியிருக்கிறார். அதுவே வஉசி வந்து போல ஒரு படிப்பாளி கிடையாது, அவ்வளவு அறிவுமிக்கவர். பாரதி இனம் இனத்தோடு சேரும்னா சும்மா கிடையாது. பாரதி என்ன எப்படி சேர்ந்திருக்கான் எல்லாம், இவன் பெரிய கவிஞன் அவெல்லாம் அப்படி கிடையாது. வஉசி இஸ் ஈக்குவலி கிரேட் மேன். சுப்பிரமணியம் சிவா இஸ் ஈக்குவலி கிரேட். அவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய அறிவாளி. அவர் என்ன நினைத்தார், அப்போ அதுக்கு பேர் வந்து ஞானபானுன்னு வைக்கிறார்கள். அப்போ போது பாரதி நீ எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு வாழ்த்து கவிதை எழுதி அனுப்ப வேண்டும் என்று கேட்கும்போது பாரதி ஞானபானு என்ற தலைப்பிலே இந்த கவிதையை எழுதுகிறார். இந்த கவிதை ஞானபானு என்பது அறிவு சூரியன். அந்த கவிதையில எப்படி சூரியனை வாழ்த்துகிறாரோ அதே போல அந்த 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 ஞானபானு என்ற இதழையும் அவர் வாழ்த்துகிறார் என்ற அளவில நாம் புரிந்து கொள்ளவும். எனவேதான் இது வந்து இட்ஸ் a trite poem. It's what you call as a trite poem with a very little elaboration on the aspect of aesthetics. இது கிட்டத்தட்ட ஒரு நீதி நூல் விளக்கம் போல வருகிறது. இதுல வரக்கூடிய கொள்கைகள், இதுல வரக்கூடிய குணநலன்கள், இதுல வரக்கூடிய எதிர்பார்ப்புகள், இதுல வரக்கூடிய propagating the properties to be enshrined in the society, அதை கொடுக்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட சூரியனை சாட்சியாக வைத்துக்கொண்டு ஒரு ஒரு சபத் லேத்தாக அப்படிங்கிறாங்களே இந்தியில, சபத் லேத்தாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம். யாரை கேட்டாலும் சபத் லேத்தாக. யாரெல்லாம் சபதம் எடுத்துக்கிறான் பார்த்தா நமக்கு மயங்கி போயிடுது மனசு. பல சபதங்களை முறியடித்தவர்கள் மறுபடியும் சபதம் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆகவே அந்த மாதிரி வந்து சபதம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக பாரதி பேசுகிறான். இந்த பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இதுல வந்து at the same time it is attributing to சூர்யா அண்ட் ஆல்சோ இந்த ஞானபானு என்ற பெயர் கொண்ட இந்த பத்திரிகை. ஏன் சொன்னா இன்னொன்னு நீங்க நினைக்கணும், தேசிய சிந்தனைகள் வாழ்ந்த அந்த காலத்துல
அடிமையாக கிடந்த நாட்டில ஒரே கம்யூனிகேஷன் வந்து பத்திரிகை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அங்கங்க போய் கூட்டம் போடுவார்கள். பாரதி வந்து கடற்கரையில் நின்று கூட்டம் போட்டு பேசினான்னு என்று சொல்லுவோம். அது மைக்கில் பேசினா எத்தனை பேருக்கு கேட்கும்? அங்க மைக்கு கூட கிடையாது. இப்பவே போய் பேசினா வெறும் மைக் இல்லாத நேரத்துல ஊரெல்லாம் போய் பாட்டு பாடி பேசி, த ஒன்லி வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு இடத்துல இன்னொரு போறதுக்கு பிரிண்ட்ல. அதுவும் வந்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே தான் ஒரு பிரிண்டிங் வசதியே கிடைச்சது, தமிழ் பிரிண்டிங் வசதி கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அப்போ வந்து ரொம்ப பெரியது. இதை பத்தி பல பேர் பழைய நூல்கள் இருக்கின்றன. சில பழைய பதிப்புகள்லாம் அந்த ம், தலைப்பு மறந்து போயிட்டேன். அதுல அந்த காலத்துல எப்படி இருந்தது பதிப்புகள் பற்றி ஒரு பெரிய நூல் இருக்கிறது. அதுல பார்க்கும்பொழுது அஹ், எல்லா பதிப்பகமும் வந்து அரசாங்கத்தோடு பதிவு செய்து ரெஜிஸ்டர் எடுத்துடணும். உவேசாக்கு ஒரு பிரச்சனை வருது. உவேசா வந்து ஒரு பதிப்பகத்தில் இருக்கு, நீ எதை பதிவு பண்ற அப்படின்னு அங்க ஆங்கில அரசு கிட்ட நீங்க சொல்லணும். அவர்கள் ஒத்துக்கொண்டால் தான் நீங்கள் மேலே செய்ய வேண்டும். அந்த அவர்கள் எப்படி ஒத்துக்கொள்வார்னு சொன்னா அதுல போனோம்னா வந்து தேச துரோகம் இருக்கக்கூடாது, ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒத்துண்ட பிறகுதான் நீங்கள் வந்து பிரஸ் நடத்துறதே ரொம்ப கஷ்டம். லைசன்ஸ் வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எந்த பதிப்பையும் ஒரு காப்பி வந்து நீங்க அனுப்பி அரசாங்கத்திட அதை வந்து ஒப்புதல் வாங்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே பாரதி போன்றவர்கள், சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள், வஉசி போன்றவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை நடத்தினார்கள். எப்படி அந்த இந்தியா பத்திரிகை பாரதியே ஒரு 13 பத்திரிகையில் ஈடுபட்டிருக்கான். இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆகவே இந்த ஞானபானு பத்திரிகைக்கு அவன் ரொம்ப மனசார அவன் வந்து வாழ்த்து கொடுக்கிறான். இந்த பாடலை மறுபடியும் நம்ம பார்க்கலாம். அந்த பாடலை பார்த்து விட்டு பாடலுக்கு ஒன்று உள்ளே போகலாம். இந்த பாடலை பார்க்கலாம். இந்த முதல் பாடல் ஆரம்பத்துல திருவளர் வாழ்க்கை, இந்த நாடு பாடல், திருவளர் வாழ்க்கை கீர்த்தி, திருவளர் வாழ்க்கை கீர்த்தி கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா பாக்குறேன். திருவளர் வாழ்க்கை கீர்த்தி, தீரம், நல்லறிவு, மறுவு பல் கலையின் ஜோதி, வல்லமை என்பவெல்லாம் வருவது ஞானத்தாலே, வையகம் முழுதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ இந்த முதல் பாடல்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு லைன் பார்த்தாச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், அதுல தொடர்ச்சியை சொல்ல வேண்டும்னா இந்த முதல் பாடல் வந்து ஆஹ், எதை குறிக்கிறது? நல்ல குணம். இந்த முதல்ல நல்ல குணத்தை, நல்ல குணம் பிறப்பது. அதாவது இந்த பாட்டு இந்த முதல் 4 லைனுடைய முக்கியமான விஷயம் வந்து நல்ல குணம், நற்குணங்கள். அதுக்கு பின்னாடி வந்து தீய குணம் வருகிறது, அதுக்கப்புறம் வேத நெறி வாழ் வருகிறது, அதன் பின்னாடி வந்து அறிவு சூரியனாக இந்த ஞான சூரியனை பாராட்டுகிறான், அதை வேண்டுகிறான். அப்படி 4ஆக நாம பிரித்து கொள்ள வேண்டும். இந்த முதல் ஸ்டான்ஸால இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இட்ஸ் அபவுட் குட் குவாலிட்டிஸ். குட் குவாலிட்டிஸ் இப்போ என்ன அப்படின்னா, இதை குவாலிஃபை பண்ணணும். குட் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சொல்றல, நல்ல குணங்கள் வேணும். நல்ல குணம் எது நல்ல குணம்? அது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது தெளிவு. அது சொல்லுவான் பாரதி, அறிவிலேயே தெளிவு என்று சொல்வார். எங்க தெளிவு வேணும்? அறிவில் தான் தெளிவு இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அறிவு தான் குழப்பத்துக்கு காரணம். ஆகவே அங்குதான் தெளிவு தேவைப்படுகிறது. ஆகவே ஒரு நல்ல குணம் வேண்டும் என்று சொல்லி நிறுத்தல, அதை எக்ஸ்பிளைன் பண்றான். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நல்ல குணத்தை பரப்புகின்ற முகத்தான் வருகின்ற ஒரு அற்புதமான இதழ் இது என்று அதற்கும் சேர்த்து ஒன்று கொடுக்குறான். இப்போ திருவளர் வாழ்க்கை, நான் சொன்ன திருவளர் வாழ்க்கை, திருவளர் கீர்த்தி, திருவளர் தீரம், திருவளர் நல்லறிவு. நல்லறிவு தான் நம்ம வந்து இதுல வடமொழியில நல்லறிவுனா விவேகம் என்று சொல்வார்கள். நல்லறிவு அறிவு நன்மையை கொடுக்க வேண்டும், அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி வீரம் அது பற்றி சொன்னேன். இப்போ அடுத்த லைன், மறுவுபல் கலையின் ஜோதி வல்லமை என்பவெல்லாம். இதுல போன முறை சொன்னபோது இந்த என்பவெல்லாம் அது வந்து சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் என்பதெல்லாம் மாத்தி போட்டுட்டீங்களான்னு. இல்லை, என்பவெல்லாம் என்பது பன்மை. என்பன என்பது எது என்பதெல்லாம், என்பன என்பது என்பவெல்லாம். இப்போ மறுவு பல் கலையின் ஜோதினா என்ன அர்த்தம்? இங்க வந்து கலை என்பது வந்து டெக்னிக்கல் கலை சொற்கள்னு சொல்லும்போது சொல்றோம் இல்லையா? கலை சொற்கள்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கு தமிழ்ல கலை சொற்கள் என்று சொல்லுவோம். அப்படி இங்க கலையின் என்று பாரதி குறிப்பிடுவது வந்து வெவ்வேறு துறைகள், அறிவுசார் துறைகள். கலையின் ஜோதி மேல இருக்கக்கூடியது வந்து இண்டிவிஜுவல் கேரக்டரைசேஷன். இது மறுவு பல் கலை. மறுவு பல் கலை என்றால் என்ன சொன்ன?
இந்த டெக்னிக்காலிட்டிஸ் இல்லைன்னா இந்த அறிவியல் இந்த பலவிதமான துறைகளினுடைய அது எதுவா இருக்கணும். ஒரு மண்பானை, குயவன் மனைகின்ற மண்பானையாக இருக்கலாம், அல்லது அது அது மிகப்பெரிய என்ன சொல்றது, விண்ணை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவாக இருக்கலாம், மண்ணிலிருந்து மண்பானையா இருக்கலாம், இல்ல விண்ணில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி எது இருந்தாலும் இது கலை, மருவு பல் கலை என்று சொல்லக்கூடிய விஷயம். மருவு என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கின்றன. நீங்க இந்த இன்டராக்ஷன் வந்து எஸ்பெஷலி ஃபார் டுடே வி அண்டர்ஸ்டாண்ட் சயின்ஸ். when you are talking about science, you find that சயின்ஸில் பல, இப்போ நம்ம வந்து மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அப்புறம் வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸாக இன்னைக்கு ஏஐ வந்தாச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் பார்க்கும்பொழுது இந்த அறிவியலில் என்ன அப்படின்னா, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. ஈச் இஸ் நாட் செப்பரேட்லி கம்பார்ட்மெண்டலைஸ்டு. இப்போ நாங்கள் யூஸ் டு சே மேத்தமேட்டிக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா, we used to say mathematics is the language of science. ஒரு அறிவியல் மொழி தான் மேத்தமேட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த விஷயம் இருக்கிறது, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று இப்போ மருவு என்பதற்கு வந்து இப்போ பொருத்தம், மருவு பெண்ணாசை என்று சொல்கிறார்கள். மருவு இந்த கழுவுதல், இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. அப்போ மருவு பல் கலையின் ஜோதி என்று சொன்னால் இது ஒன்று கலையினுடைய இணக்கம். அதனால்தான் இங்க வந்து மருவு பல்கலையின் என்று பாரதி எழுதுகிறார். பல கலைகள் இருக்கு. They are not distinct and discrete from each other. They are not distanted from each other. They are associated, coalescing with each other. அதனால்தான் அது சேரும்போது மருவு கலையின் ஜோதி வல்லமை என்பது. இந்த இந்த விளக்கம், இங்க ஜோதி என்பது தெளிவு, ஜோதி என்பது ஒளி. வெறும் ஒளின்னு அர்த்தம் இல்லை. இந்த மருவு பல்கலையின் ஜோதி என்று சொன்னால் இந்த பலவிதமான கலைகளிலே இருக்கக்கூடிய தெளிவு, அந்த தெளிவு வரும் காலம் என்ன ஆகும், ஒரு வல்லமை வருகிறது. திஸ் வாட் வி கால் இன் இங்கிலீஷ் எக்ஸ்பர்டீஸ். ஒரு எக்ஸ்பர்டீஸ் கிடைக்கிறது, ஒரு வல்லமை கிடைக்கிறது, ஒரு திறம் கிடைக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா தெரியாது. அது வந்து ஒரு 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 நுட்பமான விஷயம். எப்படின்னு சொன்னா, இந்த மருவுபல் கலை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் போதுதான் ஒரு வல்லமை கிடைக்கிறது. எனவே அதை பாரதி சொல்கிறார், இந்த மருவுபல் கலையின் ஜோதி வல்லமை என்பவெல்லாம். அப்ப என்பவெல்லாம் என்ற அந்த புளூராலிட்டி, அந்த பன்மை எங்கிருந்து வருகிறது என்றால், திருவள்ளுவர் வாழ்க்கை, கீர்த்தி, தீரம், நல்லறிவு, வீரம், பல்கலையின் ஜோதி, அதில் இருக்கக்கூடிய வல்லமை என்று 7 பொருள்களை உள்ளடக்கியதனாலே அங்கே பன்மை பிறக்கிறது. என்பவெல்லாம் வருவது ஞானத்தாலே. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அறிவு, கல்வி இதையெல்லாம் தாண்டி ஞானம் என்பது அதனுடைய முற்று முழுதாக இருக்கிறது. அதனுடைய பயனாக நிற்கிறது, பயன்பெறு பொருளாக நிற்கிறது, பொருள் சொல் முதலாக நிற்கிறது, முதல் சொல்லக்கூடிய மொழி சொல்லக்கூடிய அந்த சொல்லாகவும் நிற்கிறது. ஆகவே ஞானம் என்பது அடியிலிருந்து நுனி வரை வரக்கூடியது. அது இந்த ஞானம் உங்களை இதில் ஈடுபட செய்வது ஞானம், இதிலே பண்பட செய்வது ஞானம், அதனுடைய பயனாக விளைவது ஞானம் என்று குறிப்பார்கள் விளக்க உரையில. இந்த வல்லமை என்பவெல்லாம் வருவது ஞானத்தாலே. இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? இது ஞானத்தால வருகிறது. வையக முழுதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. இந்த இடம் வந்து இந்த ஞானத்தையும் அந்த மனத்திலே மனிதர்களுக்கே பிறக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் இணைத்து, இதழையும் இணைத்து பேசக்கூடிய அந்த லைனா வருவார் அந்த வழி. எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. இந்த பிறந்தது ஞானபானு என்பது அந்த இதழை சுட்டுகிறது. ஞானம் பிறக்க வேண்டும் என்று சொல்வது சூரியன் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை சொல்கிறது. அந்த பானு என்பது சூரியன், அது ஞானபானு. அந்த பானு அது என்ன செய்கிறது? அது பலவற்றை செய்கிறது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது உயிர் சூடாக விளங்குகிறது, உலகத்தை இயக்குகிறது. இதையெல்லாம் தாண்டி அது என்ன செய்கிறது என்றால் ஒரு ஞானத்தை கொடுக்கிறது. அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய பானு. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பானுவாக பிறக்கிறது இந்த இதழ் என்று இரண்டையும் சேர்த்து ஒரு அருமையான அந்த ஒரு ஒரு சொல்லாட்சி பாரதி எப்படி ஒரு அதாவது சாதாரண விஷயம். ஒரு பாராட்டு கவிதை அப்படின்னு எழுதுறது ஒரு சாதாரண விஷயம்தான், பாராட்டு எழுது. ஆனா அதுல எவ்வளவு பொருத்தமாக அந்த ஞானபானு என்ற அந்த கான்செப்ட் அதையும் கூட வச்சு எழுதுறான். அது அதனுடைய முன்னுரையிலே அதை பற்றி குறிப்பிட பரளிசூல் நெல்லையப்பர் போன்ற குறிப்பிடும் போது இதை சொல்லுகிறார்கள். இது நானாக சேர்த்து அவர்களே எழுதுகிறார்கள். அது இந்த இதழையும்
அறிவு தரக்கூடிய, ஞானம் தரக்கூடிய சூரியனையும் இணைத்து பாரதி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான பாராட்டு கவிதை என்று அதுக்கு வந்து பரலேசன் நெல்லையப்பரவர் தன்னுடைய எழுத்திலே குறிப்பிடுகிறார். ஆக வருவது ஞானத்தாலே வையகம் முழுதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது. இங்க எங்கள் பெருமை என்பது நாட்டை குறிக்கிறது. எங்கள் என்றால் தனி ஒரு மனிதன் அல்ல, எங்கள் பெருமைதான், இந்த பாரத தேசத்தினுடைய பெருமைதான் நிலவி நிற்க. நிலவுதல் என்று ஒன்று, நிற்க என்று ஒன்று, ரெண்டு வந்து ரெண்டுமே. நிலவுதல் என்பது ஸ்ப்ரெட், நிற்க என்பது ஸ்டாண்டிங். அதாவது இது வந்து எல்லாரும் பரவுதல், அந்த பெருமை பரவுதல் மட்டுமல்ல, இந்த பரவிய பெருமை நிலைத்து நிற்க செய்யக்கூடியது இந்த ஞானபானு. அதாவது இந்த சொல் பொருள் இதுங்க நான் சொன்னேன். அதாவது பாரதியை புரிந்து கொண்டோம் என்று சொல்லி தாண்டி செல்வது என்பது எளிது. ஆனால் இந்த எளிய சொற்களுக்குள் எத்தனை பொருளை வைத்திருக்கிறான். நம் வழக்கமா சொல்லி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று எப்படி தொல்காப்பியம் பேசுகிறதோ, அதை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு எல்லா சொல்லுக்கும் பொருள் தேடிக்கொண்டு செல்ல வேண்டும். பெருமைதான் நிலவி நிற்க. இது வந்து அரிசீர்ல வருது நான் சொன்னேன். அரிசீர் விருத்தத்துல வருகிறது. எனவே இப்போ வந்து பெருமைதான் நிற்க பிறந்த ஞானபானு குறையும். பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு என்று ஓட்டத்துக்கு வேண்டி போட்டா நான் சொல்ல அப்படி வச்சுக்க முடியாது. பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. நமக்கே கவிதை எழுதும் போது, இது மாதிரி எழுதும் போது கவிஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நீங்க வந்து தலைக்காகவும், யாப்புக்காகவும், எதுகைக்காகவும், மோனைக்காகவும் பல நேரங்களில் எழுதி இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த கவிதையை மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது ஒரு சொல் விழுந்திருக்கிறது. அந்த சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கிறது? உங்கள் கவிதையிலும் இது போன்று ஆழ பார்த்தால் உங்களுக்கே அறியாமல் கூட வந்திருக்கும், சில சொற்கள் விழுந்திருக்கும், அதனுடைய பொருள் பெரிதாக வந்திருக்கும். ஆகவே நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது உரைநடைக்கும் கவிதைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உரை உரைநடை என்பது அறிவிப்பு, இது வந்து கவிதை என்பது ஆழ்விப்பு, அது அறிவு. இது வந்து உள்ளுக்குள்ள போய் ஆழ வேண்டும். அப்படி வருவது ஞானத்தாலே வையகம் முழுதும் எங்கள் நம்ம பாரத தேசத்தின் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. அப்படி பார்க்கிறோம். இனி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது கவலைகள், சிறுமை, நோவு, கைதவம், வறுமை, துன்பம், அவலம் அனைத்தை காட்டிலும் அவலமாம் புலைமை அச்சம் இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளிற் பேயாம் நலமுறு ஞானபானு நண்ணுக தொலைக பேய்கள். இந்த பாட்டுல வந்து நான் சொன்னது போல முதல் பாடலிலே நல்ல குணத்தை எல்லாம் சொன்ன அந்த கவிதை இந்த பாடலிலே இங்க அந்த பாட்டை ஒரு நிமிஷம் காட்டுகிறேன். கவலைகள், சிறுமை, நோவு, கைதவம், வறுமை, துன்பம், அவலம் அவலம் அனைத்தை அவலமாம் அனைத்தை காட்டில், இங்க கரெக்டா இருக்குது. அவலமாம் அனைத்தை காட்டிலும் அதுக்கு அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளிற்பேயாம் நலமுறு ஞானபானு நண்டுக தொலைக பேய்கள். ஓகே, ரைட். இப்போ இந்த பாட்டுல பார்க்கும் பொழுது முதல் பாட்டுல வந்து சொன்னது வந்து நல்ல குணம். பின்னாலே வரக்கூடிய இந்த இரண்டாவது பாடல்ல இவன் சொல்லக்கூடியது வந்து தீய குணம். ஆனா இந்த தீய குணத்துக்கு பாரதி ஒரு பொருள் கொடுக்கிறார். பேய் குணம் என்று சொல்கிறான். இதெல்லாம் பேய்கள். என்ன அப்படின்னா இருளிற் பேய்கள். என்ன இருள்? அறியாமை என்ற இருள். இதுதான் வந்து அந்த லீடு. இதை வந்து நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்போ ஒளிமயமாக இருக்கிற சூரியன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அறியாமையை அகற்றுகிறான். அதை சொன்னார். எப்படி சார் வந்து ஒரு சிலை பிறக்கிறது என்று கேட்டபோது ஒரு சிற்பி சொன்னான், இந்த கல்லுக்குள் சிலை இருக்கிறது. எப்படியா அப்படின்னா, எதெல்லாம் வேண்டாத விஷயமோ அதெல்லாம் செதுக்கி எடுத்து விட்டால் உள்ளே அந்த சிலை தானாக உருவாகிறது. நான் பண்ணலடா, அது ஏற்கனவே இருக்கு உள்ளுக்குள்ள. அது வேண்டாதெல்லாம் நான் வெளில தள்ளிட்டேன்னா உள்ளுக்குள்ள சிலை வருகிறது. அதை போல education is the manifestation of perfection that is already in man. The great Swamiji said, it is not as if somebody is educating you, no. They are removing the ignorance from you. சதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தங்கமய, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த லெவல்ல வரும்போது ஒரு அமைதி கிடைக்கிறது. அதுதான் உண்மையான அமைதி. நெஞ்சு பொங்கல் இல்லாத அமைதி மெய் ஞானம், போருக்கு நின்றிடும் போதும் நெஞ்சு பொங்கல் இல்லாத அமைதி மெய் ஞானம் என்று பேசுவான் பாரதி. என்ன சார் போரு? எல்லா நாளும் கார்கில் வார் மாதிரி போயிட்டு இருக்கா? சில பேர் வீட்டுல போனா காத்தால போனா கார்கில் வார் தான்.
அதோட மோசமா இருக்கும். அப்படி வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய போராட்டங்கள், போர் என்பது போராட்டங்கள். அதனால பாரதி பேசுகிறான், இந்த அறியாமை பேசுகிறான். அறியாமை பேய்கள். அப்ப பேய்னா எங்க இருக்கும்? நார்மலா பேய்ங்கிறது வந்து இருள் தான் பேய். நல்ல வெளிச்சத்துல வந்து நல்ல காத்தால 10 மணிக்கு ஆபீஸ் வர மாதிரி பேய்கள் எல்லாம் வந்துட்டு போறது கிடையாது. பேய்னாலே இருள் வந்து அதை பார்த்து ஒரு ஒரு பயம். சார் யாராவது பேயை பார்த்துருக்கீங்களா அப்படிமா? இல்லைம்மா. பேய்க்கு கால் கிடையாதும்மா. இது வேற ஒரு இது. ஒரு வாட்டி கீவாஜா சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப அதாவது ஒரு மனிதனுக்கு உடலும் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது இல்லையா? ரெண்டு இருக்கு. ஒண்ணு உடல், இன்னொன்னு உயிர். இந்த உயிர் இல்லாத உடலை பிணம் என்பார்கள். உடல் இல்லாத உயிரை பேய் என்பார்கள். இந்த பிணத்தையும் பேயையும் பார்த்து ஏன் ஐயா பயப்படுகிறீர்கள்? உங்களிடம் இரண்டும் இருக்கிறது, இதுல பாதியை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டார் கீவாஜா. இதுல பாதி தானே இருக்கு. அதாவது பிரிச்சு பார்த்தேன். பட் பேய்னா ஒரு பயமா இருக்கிறது. அப்போ இன்னொரு பொருள் என்ன என்று சொன்னால், இந்த குணத்தை பார்த்து பிறர் பேய்களைப் போலே ஒதுக்குவார்கள். இந்த குணங்களை எல்லாம் கொண்டால் பேய்களைப் போலே ஒதுக்குவார்கள். A beautiful parallel of listing the best followed by the exact opposite. இது வந்து இந்த முரண் இருக்கிறதே, அதுவும் வந்து ஒரு ஒரு கவிதையிலே ஒரு மிகப்பெரிய உத்தி. அது படிக்கும்போது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் சொல்ற மாதிரி, இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அப்போ இதுல என்ன சொல்றான், அதுல இந்த பாட்டுல ஆரம்பிக்கும் போது, இந்த பேய்கள் எல்லாம் கவலைகள், சிறுமை, நோவு, கைதவம், வறுமை, துன்பம், அவலமாம் அனைத்தை காட்டில் அவலமாம் புலைமை, அச்சம். இதுல வந்து எடுத்த உடனே அவன் சொல்லக்கூடியது வந்து கவலைகள். நான் ஏற்கனவே சொல்றேன், அதாவது கவலை என்பது ஒரு பேய். எப்படி வந்து பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இது இந்த பழைய கால ஜோக்கெல்லாம் இருக்கும். அதாவது நாங்க ஒரு காலத்து என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த வாய்ஸ் கேட்கல சார். ஹலோ. உண்மையான பொருள் எடுத்து பார்க்கும்போது கவலை என்பது எப்படி பேய். சார் மியூட் ஆயிருக்கு. திடீர்னு போயிடுது, சம் நெட் ப்ராப்ளம். Net அப்படியே என்டையர் திங் திருப்பி ரெண்டாம் வாட்டி அதுவே வந்துடுது. அப்போ இந்த கவலைகள் எப்படி வந்து பேய்கள் என்பவை, பேய் ஓட்டுறதை பார்த்துருக்கோம், பேய் பிடிச்சவங்களை பார்த்துருக்கோம், ஆனா பேயை பார்த்தது இல்லை. இதே மாதிரி கவலைகள், கவலைகளாலே பீடிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கிறோம், கவலை நீக்க மருந்து தருபவர்களை பார்த்திருக்கோம், ஆனா கவலைகள் பேய்களைப் போல இல்லைங்கிறான் பாரதி. அதனாலதான் இதுக்கு பேய்னு பேரு. கருதி கருதி கவலைப்படுவார் பாரதி பேசுகிறார். இதுக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம் எப்படின்னா, எதை நீங்கள் கருதி கருதியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ பயனில்லை, அது கவலை. அந்த கவலையில இன்னொரு அழகு என்ன அப்படின்னா, அந்த அந்த சொல்லிலேயே கவலையில வந்து வலை இருக்கிறது. எப்படி வலை போட்டு அந்த மீனை பிடிக்கிறார்களோ, அது கவலை மனிதனை பிடித்து கொண்டிருக்கிறது. அதுல இருந்து வெளியே வர வேண்டும். உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கவலை இருக்கிறது, அந்த கவலையை வந்து எப்படி கிழிச்சுன்னு போறான், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு கத்தி இருந்தா போறோம், ஞான வாழ் அப்படின்னு. அறிவனும் வாழ் என்று சொல்லலாம். ஞான வாழ்னு ஏன் சொன்னா, இந்த வலையை கிழிச்சுன்னு வெளியில வரணும். இது நமது இல்ல, இது இல்லாத ஒன்று. கவலைகள் முதல்ல சொல்றான், அதுதான் போகணும். அது ஒரு பேய் குணம், அது கூடாது. இந்த கவலை வாழ்க்கையில இன்னொன்னு வந்து, பாரதி வந்து இந்த இந்த சொற்களை பயன்படுத்தக்கூடிய காரணத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது மனசிலே கொண்டு வர வேண்டும். இன்றைய தினமும் அது பொருத்தம், என்றைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னா, அவன் பார்க்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறான். He is taking a representation not from himself, but from the society. இந்த பார்வைதான் பாரதி என்ற ஒரு கவிஞனுக்கு ஒரு பெருமையை சேர்ப்பது. அவன் தனக்காக பாடல, பிறர்க்காக பாடினான். அதெல்லாம் கரெக்ட். தனக்காக வைத்துள்ள பிறர்க்கு கொடுத்தான். ஆனா எண்ணங்கள் அளவிலே அது மாதிரி உங்களால முடியுமா? That is what is called not sympathy but empathy.
இங்க எத்தனை பேர் இருக்கிற வாழ்க்கையில பெரிய பெரிய பதவியில இருந்து ஓய்வு பெற்ற பெருமக்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். உங்களுடைய பதவிகளில நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு வெற்றியை தந்தது எது என்று சொல்லு யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த எம்பதி இருந்தனால்தான். இன்னொருத்தனுடைய நிலையில இருந்து நினைச்சு பார்க்கும்போது தான் நீங்க வாழ்க்கையிலே பதவிகளை எத்தனையோ பதவிகள் இருக்கலாம். இட் மே பி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இட் மே பி டெக்னிக்கல், இட் மே பி எஜுகேஷனல் சைட் லைக் வாட் ஐ ஹேவ். நான் என்று ஒரு மாணவன் என்ன நினைப்பான் என்று நினைத்து பார்த்து அதற்கான ஒரு ஒரு செயலை நான் செய்ய ஆரம்பிக்கிறேனோ அதுதான் எனக்கு வெற்றியை கொடுத்ததே வழிய என்னிலிருந்து ஆரம்பிக்கும் போது அந்த வெற்றி இல்லை. இவங்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கு பார்க்கிறோம், அரசு பத்தி பேசுகிறோம். அரசு ஒரு ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம் என்ன என்று சொன்னால் மக்களுடைய நிலையிலிருந்து பார்க்க வேண்டும். எப்படி ரோட்ல இருந்து கஷ்டப்படுறான், எப்படி இருக்கிறான், அவன் என்ன என்ன தொல்லை இருக்கு அவருக்கு. இந்த எம்பதி பாரதிக்கு இருந்த எண்ண அளவிலே அது இருக்கிறது, செயல் அளவிலே இல்லை. நாட் டயக்னைசிங் வாட் இஸ் தி சிம்டம், பட் ஹஸ் கான் டு த ரூட் காஸ். சிம்டம் என்ன இருக்கு? கை கால் வீங்கி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அது ரூட் காஸ் என்ன? முதல் நாள் பூரா பூரா ஒரு 5 கிலோ ஸ்வீட் சாப்பிட்டுருவான். ஸோ த பாயிண்ட் இஸ், இந்த ஆரம்ப புள்ளியை பிடிக்கிறான் பாரதி. இது சமுதாயத்தை ஒரு கவலை படிந்த முகத்தோடு இருக்கிறார்கள். பாரதி சொல்லுவான், தமிழா எதுக்கு பார்த்தாலும் ஈரத்தலையா போன்ற எல்லாத்துக்கும் ஈரம் போட்டு உட்காந்துருக்க, அது ஆச்சாரம் தீண்டாமை அது இதெல்லாம் சொல்லிட்டு ஈரத்திலே எருமை மாடுகள் போன்று அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒத்த முகத்திலே கலை இல்லை, ஜீவ கலை இல்லை. விவேகானந்த சுவாமி யூஸ் டு சே, ஞானம்னா என்ன தெரியுமா? முகத்துல மகிழ்ச்சி இருக்கணும்டா. ஞானம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத இருக்கணும்டா. அதுதான் முக்கியம். இஃப் யூ நோ சம்படி இஸ் ரியலி குட், யூ வில் பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. சில பேர்லாம் வீட்டுக்கு வந்தானா வீடே இதுவாயிடும். அவன் வரும்போதே, சார் தெரியுமா உங்களுக்கு மாதிரி நடந்து, அவன் வந்தா வீட்டுல வந்து தண்ணி விட்டாம நெருப்புல. சில பேர் வந்தா, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா உற்சாக அலை வீசும், புயல் போலே உள்ள நுழைவார்கள், வாழ்க்கையிலே சந்தோஷத்தையே கொண்டு தருவார்கள். ஐ யூஸ் டு திங்க், இப்போ பிற சாமியார்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரே ஒரு யாட்சி இந்த மாதிரி சாமியார்கள்லாம் அது பார்க்குறாங்க. அவங்களே கவலையோட இருந்தா, கோவப்பட்டா ஒரு சாமியார்னு சொல்றான் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சாமியார்னா நாட் ஓன்லி சாமியார், எனிபடி ஹூ இஸ் டேக்கிங் அ ஃபார்ம் ஆஃப் அ குரு ஆர் சம்படி, அவன் கோவப்படலாமா? பட் இஸ் யூஸ். இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒருத்தர் வர அங்க இந்த டாக்டர் ஒருத்தர், சார் வயிற்று வலின்னு, ஏன் வயிற்று வலி வந்து உனக்கு அப்படின்னு கோவப்பட்ட அவன் டாக்டரா? வயிற்று வலிக்கு மருந்து கொடுக்கணும். அது மாதிரி வந்து யாராவது உன்னை திட்டினா ஏன்டா கோவப்பட்டேன்னு சொல்ல, அடேடே நல்லவனுக்கு கோவம் வராது, இவனுக்கு கோவம் வந்திருக்க, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் வித் ஹிம் அப்படின்னு பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர், இப்போ இல்ல, மறைந்து போனவர், நான் என்னுடைய இள வயதில் கேட்டோம், டாப் ஐ யூஸ் டு ரெஸ்பெக்ட், பிரமாத வாட் அ நாலேஜ் அண்ட் எவ்ரிதிங். அவர் என்ன அப்படின்னா, முதல் வரிசையில வந்து யாரோ ஒரு அம்மா பாவம் கையில குழந்தையோட வந்துட்டா. அவளுக்கு எல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்து ஐ டெல் யூ, அந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன், இப்போ கூட அப்படி இருக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரமா வந்து உட்காந்து கேட்பாங்க பெண்கள். இப்பொழுது பெண்களுக்குள்ள பாரதி எப்படியெல்லாம் நினைச்சு பெண்கள் விடுதலை எழுதினான்ங்கிறது நான் என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்த்தா தெரியுது. என்னுடைய இள வயதிலே என்னுடைய சகோதரிகள், எனக்கு தெரிந்த பெண்மணிகள் எல்லாம் வெளியில போயிட்டு ஒரு ஒரு இது கேட்கறதே கஷ்டமா இருக்கும் அவளுக்கு. கோவில்ல இந்த உபன்யாசங்கள் நடக்கும், பார்த்தோன்னா ஃபுல்லா மென் ஃபாக் வில் பி சிட்டிங். பெண்களுக்கு உட்கார கூட இடம் இருக்காது. வந்தா எல்லாருக்கும் நடுவில் உட்காரதுல கூச்சமா இருக்கும், ஓரமா உங்களுக்கு தனியா இடமும் இருக்காது. பட் ஐ ஹவ் சீன் சில தாய்மார்கள் வீட்டில் இருக்கிற வேலையை விட்டு கையில குழந்தையோட வந்து நிற்பாங்க. ஐ ஹவ் சீன் தட் ஆல்சோ. இது மாதிரி வந்து அவருடைய பேச்சை கேட்க விருப்பப்பட்ட ஒரு பெண் வந்திருக்கிறாள், வேற கை குழந்தை. கை குழந்தைன்னா அந்த காலத்துல வந்து 3-4 வயசு வரைக்கும் கை குழந்தை தான். அது அம்மா இடுப்புல இருக்கும், கீழே கால் தொடும், அப்படி தூக்கின்னு போவா அந்த அம்மா. அது அந்த கால வழக்கம். அந்த குழந்தை அழுகிறது. பேசிக் கொண்டிருந்தது ரொம்ப கோவப்பட்டு, என்ன ஏன் இங்க வர, வெளில எடுத்துன்னு போ என்று கத்தினார். இன்னும் அதை நினைச்சா பொறுக்கவே இல்லை. அந்த அம்மா கோவம் வந்தோ இல்லையோ, எனக்கு அன்னைக்கு பெரிய கோவம் வந்து, என்னடா இந்த ஆளு நல்லதெல்லாம் பேசிக்கொண்டே இருந்து விட்டு திடீர்னு இப்படி செய்கிறாரு என்று தோன்றியது. ஆகவே அந்த பாவத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான் பாரதி. அந்த எண்ணத்தையும் அந்த எம்பதி என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை இருக்கிற, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். அப்கோர்ஸ் எனக்கு பிடிச்ச குரல் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லை, 1330 தான் இருக்கு எனக்கு பிடிச்ச குரல். சொல்ல, என்ன பயத்ததோ சால்பு எப்படி கேட்கறான் பாருங்க. அறிவினால் ஆவதென்போல் பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை விட்டா ஒரு அடி. என்னடா நீ எம்பதி இல்லாதவங்களாம் எதுக்குடா இருக்க, எதுக்கு பேசுற, எதுக்கு எழுதுற?
என்று பாரதி அந்த 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 உயர் குணம் இருக்கிறதே அந்த தாட் ப்ராசஸ்ல. கவலை சிறுமை என்கிறான். தனக்குள்ள கவலையை பத்தி நினைக்கலாம். மூஞ்சியை பார்த்தா அப்ப உட்காந்து கவலையோடு இருக்கிறார்கள். அந்த காலத்தை யோசித்து பாருங்கள். ஒரு நாடு, எத்தனை பெரிய நாடு. யாரோ இப்ப கூட ஏதோ வாட்ஸ்அப்ல ஏதோ ஒன்று வந்து நான் படித்தேன். ஜப்பானியர்கள் வந்து யாரோ கேட்டா, நான் இந்தியர்களை நாங்கள் வரவேற்பதில்லை என்று. என்னடா கேட்டேன்னா, ஏண்டா நீங்க வந்து 30 கோடி ஜனங்களின் சங்கம்னு இருந்த ஒரு 300 பேர் இருந்தான் வெள்ளைக்காரன். அவன் ஆண்டு கொண்டிருக்க நீங்கள் எப்படி அதை பொறுத்து கொண்டிருந்தீர்கள்? ஜாலியன் வாலாபாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த என்ன இந்த சாரி இந்த நடந்த எத்தனையோ கொலைகள்லாம் நடந்து இருக்கிறது. அது எதுவா இருந்தாலும் அன்னைக்கு இருந்தவங்க அத்தனை பேரும் வெள்ளைக்காரன் இல்ல. நம்ம சோல்ஜர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் இந்தியனை கொண்டாங்க இல்லையா? இப்படி தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய இந்த இது துரோகம் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து பொறுக்காத அந்த கால பார்த்தானா, அந்த கால விஷயம் அப்படியே கவலையோட இருப்பாரு. 30 கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அத்தனை பேரும் முகம் சுருங்கி வாழ்க்கையில அடங்கி யாருக்கோ அடிமையா இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பேர்டன். நான் நினைச்சு பாக்குறேன். கேன் யூ இமேஜின் தட்? கேன் யூ எம்பத்தைஸ் வித் கண்ட்ரி லைக் தட்? பக்கத்து வீட்டுல வந்து ஏதாவது நடந்தனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணலன்னா நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. சப்போஸ் there are 2 blocks of apartments. ஒரு பிளாக்ல வந்து தண்ணி வரல, இன்னொரு பிளாக்காரன் பத்தி கவலைப்பட மாட்டான். எனக்கு வந்துட்டு போறோம் அப்படிமா. பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக எண்ணி பார்க்காத அளவு இந்த நாடு உருப்படாது என்பதை பாரதி வரிகளுக்கு வரி, எண்ணத்துக்கு எண்ணம், கவிதைக்கு கவிதை, மொழிக்கு மொழி, சொல்லுக்கு சொல் எடுத்துக்கொண்டே செல்கிறானே. அவனல்லவா கவிஞன். அவன் எழுதுறான். அதனாலதான் எழுதுறான் கவலைகள். அது தன்னுடைய கவலை பத்தி சொல்லலை, இந்த நாட்டினுடைய கவலை. அப்ப இந்த நாட்டினுடைய கவலையை தீர்ப்பதற்கான காரணங்களையும் அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற உபாயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாக இது வந்திருக்கிறது ஞானபானு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கவலைகள். சிறுமை. சிறுமைனா அவமானம். சிறுமை. சிறியன சிந்தியாதான் இப்ப பேசும்போது சொன்னார் ஏகேவி அவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வாட்டி அந்த கம்பன் பேசும்போது அதுல அவர்கள் சொல்கிறார்கள், சிறியன சிந்தியாதான் என்று வாலியை பத்தி சொல்றார். வாலியை பத்தி கம்பன் கொடுக்கக்கூடிய அற்புதமா. என்ன அர்த்தம் சிறியன சிந்தியாதான் அப்படின்னா, இந்த லோ லெவலுக்கு வரமாட்டான். சாதாரண இந்த கீழே கீழே இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. சிறியன என்று சொன்னாலே இஸ் நாட் ஓன்லி அளவு. அளவுல சிறியது பெரியது வேற. ஆனால் இங்க சிறுமை என்று சொல்லுகிறார். இது சிறியன இல்ல, சிறுமை என்று சொன்னால் இந்த எண்ணங்களிலே சிறுமை, செயல்களிலே சிறுமை. அது எதன்பால் வந்தது? கவலைகளினாலே வருகிறது. அப்ப கூட கவலைகளை நான் பாக்குறேன். மறுபடி இந்த இந்த சொல்லிலேயே நிற்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு வந்து எனக்கு பலமா பலவீனமா தெரியல. ஆனாலும் நான் பார்க்கிறேன். கவலைகள்னு போட்டா நான் என்ன கவலையும் போல, ஏன்டா பன்மையில போட்டுருவேன் கவலைகள்னு. அதை பத்தி நான் கவலைப்பட ஆரம்பிச்சிருவேன். Why is he writing like that? கவலைகள் பன்மை. கருதி கருதி ஒரே கவலைய பல கவலை இருக்கா? இல்ல, ஒரு கவலை தான் ஆரம்பம். அதுல இருந்து ஒரு கவலை. ஐயோ அங்க போனோம், அதுக்கு நடுவுல இப்படி. எனவே சிறுமை அது அடுத்தது. அதுவும் ஒரு பேய். இதெல்லாம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுன்னா, இதெல்லாம் பேய். இதுக்கெல்லாம் உடல் கிடையாது, இதுக்கெல்லாம் வந்து கால் கிடையாது, இது ராத்திரியில் தான் வரும், இதை இவனும் பார்த்தவனும் கிடையாது. ஆகவே அந்த சிறுமை என்றது ஒரு அவமானம், நோவு, உடல் வலி, பிசிக்கல். சிறுமை எப்படி உங்களை வந்து சிறுமைப்படுத்தும்? தன்னைதானே சில பேருக்கு வந்து நம்பிக்கையே இருக்கு. சிறுமைங்கிறது வந்து இன்னொன்னு ஒரு இப்போ புரியும்படி சொன்னா இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது கால்டு சிறுமை. தனதானே எனக்கெல்லாம் முடியாது, ஒரு அவநம்பிக்கை. A complex which is deeply what you call as embedded in your mind itself. The psyche of a person is not proper. அது வந்து உங்களை மேலே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. நாங்க வந்து we used to talk about இதுல எங்க சப்ஜெக்ட்ல விதைகள் இருக்கின்றன. இந்த எல்லா விதைகளும் வந்து அதுல இருந்து வெளியில வரணும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த முளை செடியினுடைய அந்த இது இருக்கிற அந்த ரேடிக்கல் இந்த பக்கம் வருது, மேலே வந்து இந்த ப்ளூம் உள்ளுக்குள்ள மேலே வருது இந்த செடியினுடைய விதைகள். அந்த விதை உரையை கிழித்து கொண்டு வர வேண்டும். அது அந்த விதை உரை வாட் யூ கால் தி சீடுடைய கோட் இருக்கு, சீட் கோட். சில இப்போ கீரை விதை இதெல்லாம் போட்டோம்னா அது சீக்கிரமா வெளியில வந்துடும், உடனே சீக்கிரம் முளைச்சிரும். ஆல விதைகள், பெரிய பழ மரங்களுடைய விதைகள்னு சொன்னா அதனுடைய அந்த மேல இருக்கிற விதை உரை என்று சொல்லக்கூடிய சீட் கோட், அது அதை கிழித்து கொண்டு வருவதற்கு காலமாகும். அது வந்து இட் ஹாஸ் டு டேக், ரொம்ப ஹார்டா இருக்கும். தண்ணியில பட்டு நஞ்சு போய் ஃபார் எக்ஸாம்பிள் மாங்கொட்டையை கீழே போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாங்கொட்டை வந்து அது வந்து இட் ஹாஸ் டு டீக்ரேட் இட் செல்ஃப் பயாலஜிக்கலி. அதுக்கப்புறம் தான் உள்ள இருந்து வெளியில வரத்துடும், உள்ளுக்குள்ள தண்ணி போகணும்.
இது போல இந்த மனத்திலே என்ன இருக்கிறது? இந்த மனம் வெளியிலே வராமல் அது மேலே அழுத்தி கொண்டிருக்கிறது. சம்திங் தட் இஸ் ஆக்சுவலி ப்ரெஷரைசிங் ஆன் யூ, அண்ட் தட்ஸ் சைக். இதாலே நீங்கள் இப்போ ஒரு ஒரு கத்தியை கொண்டு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கத்தி மழுங்கி இருந்தா என்ன அர்த்தம்? நீங்கள் மனத்தினால் தான் மன துணிவு அருமையா நீங்க நீங்க பாடினாங்க மனதில் உறுதி வேண்டும், விஜயலட்சுமி மேடம் பேராசிரியர் அவர்கள் பாடினார்கள். இது ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு பாருங்க. அது கேட்கும் போதே மனசுல மனதில் உறுதி வேண்டும், மக்கினிலே இனிமை வேண்டும். அடாடா, அப்படி இந்த உறுதி இந்த மனத்தால் தான் ஒரு காரியத்தை பண்ணணும். அந்த மனசை நடுநடுங்க வச்சா என்ன ஆகுது? கத்தி தான் ஒன்று வெட்டணும். அது வந்து பிளாஸ்டிக்ல பண்ணி வளைஞ்சு போயிருந்தா என்ன பண்ண முடியும்? எனவே சொல்லுகிறான் அந்த சிறுமை கூடாது, அது ஒரு பேய் என்கிறார். கவலைகள், சிறுமை, நோவு, அதான் இது வந்து மென்டல் அப்படின்னா இது வந்து பிசிக்கல் நோவு, உடலிலே நோவு வருகிறது. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறோம் அப்படின்னா இதையும் சமுதாயத்தோட பொருத்தி பார்க்க வேண்டும். அந்த காலத்துல வந்து கிரேட் பெங்கால் ஃபேமைன் இருந்தது. எத்தனையோ விதமான நோய்கள். அதாவது இந்த நோய்கள் சொன்னா வந்து கிட்டத்தட்ட 100 பேர் 1000 பேர் அப்படி கிராமம் கிராமமா இறப்பார்கள் இந்த காலத்துல. அந்த நோவு என்று சொல்லும்போது அது வந்து கால்நடைகளுக்கும் அது போல இருக்கிறது, மனிதர்களுக்கும் அது போல இருக்கிறது. இது போல இந்த நோவினாலே அவதிப்பட்டு இந்த நாடே இழிந்து கொண்டிருக்கிறதே, அதையும் பேசுகிறார். அந்த நோவு தீர்ப்பதற்கு இது. அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் சூரியனை சொன்னாலும் போத் சயின்டிபிக்கலி சன் ரேஸ் ஆர் த பேசிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அது சூரியன் தன்னாலே எல்லாத்தையும் வந்து கிருமிகளை அழிக்கக்கூடியது அது. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்று சொன்னானே வள்ளுவன். அதே போல வந்து இதெல்லாம் பாக்டீரியெல்லாம் என்பு கிடையாது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதது. அதெல்லாம் வந்து சூரியன் எரிச்சிடும். அதுபோல இந்த ஞானபானம் வருகிறது. அப்போ இதுல வரிகள்ல வந்து நான் ஏன் இப்படி இதை விளக்கி கொண்டிருக்கேன்னா, இது வந்து சூரியன் பண்றது ஒண்ணு, ரெண்டாவது இந்த இதழ் பண்றது ஒண்ணு. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். இந்த கவலைகள் போக்குவது, எப்படி கவலை போக்கும்? நல்ல விஷயத்துல சொல்லு. இந்த மாதிரி நடந்துடா, இந்த நாட்டுல சுதந்திர உணர்ச்சி வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று ஒருத்தன் பாடிட்டு இருக்காண்டா. எல்லாம் வந்துட்டாங்க, வாங்க வெளியில. எப்படி வந்து மார்கழி மாசத்து ஆண்டாள் வந்து திருவரங்கனை தரிசிப்பதற்காக எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டார்களோ, அதுபோல பாரதி தன்னைத்தாலே இந்த தேசிய போராட்டத்திற்கு ஒரு ஆண்டாளாக உருவத்தி கொண்டான். வீடு வீடா போய் நிற்கிறான். எழுந்து வாங்கடா, எழுந்து வெளில வாங்கடா என்று திருப்பாவை போல பாவை நோன்பு பட்டது போல பாரதி வந்து ஒரு கவிஞருடைய நோன்பாக இதை நிற்றுக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒன்றாக விளக்க நூலாக வரக்கூடிய இந்த இதழ் என்று சொல்கிறான். கைதவம், கைதவம் என்று சொன்னால் வஞ்சகம் என்று பொருள். கைதவம் அருமையான சொல். கம்பன் கிட்ட தான் போனது. கேகையன் மகள் செய்த கைதவம் அறிந்திலை போலும் நீ. பரதன் வரான், தெரிஞ்சு போறது விஷயம். இந்த மாதிரி அப்பா இறந்து போய்விட்டார், அதுக்கு காரணம் தன்னுடைய தாய் என்று சொல்லி அங்க போய் அத்தனை பேசுறான். கம்பனை படிக்கும் போது அந்த இடம் இருக்கிறதே அப்படியே ஜொலிக்கக்கூடிய இடம். எல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து கோசலையிடம் இருக்கிறான். கோசலிடம் வந்து நிற்கும்போது அந்த அம்மா வந்து பரதனை பற்றி தெரியுமா தெரியாது இருக்குமா, இருந்தாலும் சொல்லாலே, அதாவது என்ன இருந்தாலும் அவளுக்கு வந்து தன்னுடைய செல்வன் ராமனை காட்டுக்கு அனுப்பி விட்டாருன்னு இந்த சோகம் இருக்கும் இல்லையா, கோபம் இருக்கும் இல்லையா. ஆனாலும் பரதனை கோவப்படாத ஒரு ஒரு குத்தலா ஒரு வார்த்தை சொல்றா. கேகையன் மாமகள், அதாவது உங்க அம்மா செய்த கைதவம் அறிந்திலை போலும் நீ. அந்த வஞ்சகத்தை உனக்கு தெரியாது போல் இருக்கு. இவன் தான் அதை சொல்லி ஆக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கும் துடித்து போகிறான். அன்னிலிருந்து அது என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த கைதவம் என்ற வார்த்தை எனக்கு இன்னும் நெஞ்சிலே நிற்கிறது. அந்த வஞ்சகம் என்பதற்கு, கைதவம் என்பதற்கு கம்பன் தான் அருமையான இடம் அது. கைதவம் அறிந்திலை போலும் நீ என்று பரதனிடம் கோசலை கேட்கிறாளே, அந்த கைதவம். பாரதி படிச்சிருப்பான், கம்பனை படிச்சிருப்பான், அவ்வளோ கோரிலேஷன் அந்த வார்த்தையை போடுறான் அந்த இடத்துல பாருங்க. கவலைகள், சிறுமை, நோவு, கைதவம். இந்த கைதவம் அறுசீர் விருத்தத்துல வந்து 4வது சீருக்கும் முதல் சீருக்குமாக ஒரு மோனை இருக்க வேண்டும். அது மாதிரி வரக்கூடிய அந்த கவலைன்னு ஆரம்பிச்சு இங்க கையின போட்டாம வச்சுக்க முடியுமா? அதை யோசித்து பார்க்கிறேன். எல்லா எதுகை மோனைகளுக்கும் பின்னாலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அந்த கவிதை இருக்கிறது. சாதாரணமா சொல்றாங்க, என்ன எதுகை மோனையில தூக்கி போடுறாங்க, பிக்னிக்கா போட்டு இருக்காங்க, கவலைக்கு காக்க போட்டான அப்படியா போட்டிருப்பான். கவலை இங்க கைதவம் என்று எழுதுகிறான். என்ன அருமையான வார்த்தை. கவலை, சிறுமை, நோவு, கைதவம், வறுமை, துன்பம். வறுமை துன்பம் என்பது ஒரு துன்பம். வறுமை வந்து அது கொடுக்கக்கூடிய துன்பம். இப்போ வந்து துன்பம் எப்படி வரும்? அடிப்படையான துன்பங்கள் எப்படி வருகின்றன? ஒன்று உங்களுடைய அறியாமையினாலே வருகிறது, அது ஒன்று இருக்கிறது. உங்களுடைய உடல் ஏற்கனவே உடல் இற்று விழக்கூடிய உடல், அது வந்து கல்லுல பண்ணி சாந்தால மூழ்கினது இல்லை. எல்லா பிரச்சனையும் வரும், உடலிலே வரும், உள்ளத்திலே பிரச்சனை வரும். இது தவிர 3வது வரக்கூடிய ஒன்று என்னன்னா, ஃப்ரம் தி அவுட் சைட் எக்ஸ்டர்னல் வறுமை துன்பம்.
தண்ணி கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல சத்தான பொருள் கிடைக்காது. எவ்வளோ எவ்வளோ இடர்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன கிடைச்சது இந்த காலத்துல? அதாவது அந்த காலத்துல வெள்ளையனுடைய ஆட்சியை பற்றி விரிவா அதெல்லாம் நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. இப்போ நோபடி டாக்ஸ் அபவுட் இட். இந்த தேசத்திலே பற்று வர வேண்டும் என்று சொன்னால் நமது முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு பாடுபட்டு இந்த தேசத்துக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் என்று நினைக்க வேணும். கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று தலை தலை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வெள்ளைக்கார ஆண்டில எப்படி இருந்ததுன்னா, அரிசி எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். விளைச்சல் வந்து விளையுமா? நல்லதெல்லாம் விளையும். ஆனா அதையெல்லாம் வெள்ளையர்கள் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். இன்றைக்கு தான் சொன்னார், வெள்ளையர்கள் எல்லாம் சில பேர் சொல்றாங்க, வெள்ளையர்கள் ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி சார். அவன் இல்லைன்னா நம்ம ஊர்ல வந்து இந்த இதுவே போட்டிருக்க மாட்டான், ரயில்வே லைனே போட்டிருக்க மாட்டான். இங்க இருந்து போட்டிருக்கான், எல்லா இடத்துக்கும் போட்டிருக்கான். அவன் திருடின்னு போறதுக்கு போட்டான். அது அருமையா எழுதியிருக்காரு அரவிந்தனுடைய எழுத்து. ஒரு ஆர்டிகல் படிச்சா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கான் அவன். இது வந்து சும்மா வார்த்தை இல்லை. அந்த புக்கு என்ன பேர் மறந்து போய் எழுதியிருக்காரு. எந்தெந்த இடத்திலெல்லாம் இருப்பு பாதைகள் போட்டார்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து எடுத்து செல்வதற்கு, உள்ளூர்ல இருந்து போர்ட் வரைக்கும், துறைமுகம் வரைக்கும் பாதை போட்டான், இருப்பு பாதை. ட்ரெயினை விட்டான். என்ன காரணம்? இங்க பிரஸ்ஸை கொண்டு வந்தான். முதல்ல அவன் தான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஆண்டுகள் இந்தியன் பிரஸ் இஸ் நாட் அலவுட் டு டூ எனி இந்தியன் லாங்குவேஜ் புக்ஸ், ஒன்லி இங்கிலீஷ். அண்ட் தட் டூ இட் இஸ் வந்து போப்ஸ் லாங்குவேஜ் சொல்லுவார்கள். அப்படி கிறித்துவத்தை வளர்ப்பதற்கென்றே பிரஸ் ஆரம்பித்தார்கள். அதன் பிறகுதான் ஆரம்பிச்சு பிரஸ் ஆரம்பிச்ச போது ஊவேசா போன்றவர் கூட 50-60 வருடங்களுக்கு பிறகுதான் இந்திய மொழிகளிலே பிரசுரம் செய்வதற்கு ஆரம்பித்தார்கள். அதுவும் வந்து அவங்களுடைய வேலைக்கு தான் ஆரம்பிச்சான். இது எதுவுமே தெரியாது நம்மளால என்ன சொல்லலாம் சார், வெள்ளைக்காரன் பிரமாதமா இருந்தான் சார், அவன் ஆட்சியா இருக்கும்னு. அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே நல்லதுன்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற சில பேர் பண்ணிட்டு இருக்கான். அது வேற விஷயம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். பட் பேசிக்கலி யூ அண்டர்ஸ்டாண்ட், வறுமை துன்பம். அந்த வறுமை இயல்பு கிடையாது. இந்த நாட்டுல என்ன இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். என்ன நம்ம ஊர்ல இது இன்னொரு பக்கம் தென்காசி கணேசன் மாதிரி உள்ளவர்கள் அருமையாக எழுதக்கூடிய விஷயங்கள். நம்ம திரைப்பாடல் எவ்வளவு வச்சிருக்கான் பாருங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். எழுதித்தானே பாரதிக்கு ஈக்குவல் அந்த லைன்ஸ் நான் நினைக்கிறது. இந்த திருநாட்டுல என்ன வளம், அப்படி எத்தனை வளம் இருக்கிற நாட்டுல எப்படி வறுமை வந்தது? இட்ஸ் அ கிரியேட்டட், இட் இஸ் கிரியேட்டட் பை தி வெளியிலிருந்து வந்து நம்மை அடிமை செய்து ஆண்ட அவங்களால வந்தக்கூடிய அந்த வறுமை துன்பம், அதை சுட்டி காட்டுகிறான். அதை சுட்டி காட்டக்கூடிய இதழாக இது வரப்போகிறது. அதை சொல்கிறான். வறுமை துன்பம் அவலமாம் அனைத்தை காட்டில், இத்தனை அவலத்துக்கு அவலமாம் அனைத்தை காட்டில், இந்த அவலங்கள் இதெல்லாம் அவலங்கள், the worst thing that is happening. ஆனா இதை காட்டில் என்று சொன்னா காட்டிலும் என்பது அந்த இடத்துல வந்து உண்மை குறையாக நிற்கிறது. அதுக்கு கடைக்குறையாக நிற்கிறது இந்த சொல். காட்டிலும் என்பதற்கு அந்த அனைத்து இந்த அவலத்திலாம் மோசமான அவலம் என்ன தெரியுமா? இந்த கேவலத்துல மிக கேவலம் என்ன தெரியுமா? அவலமாம் புலைமை அச்சம். இந்த இழிவான அச்சம், இதுக்கெல்லாம் இது கடைசியில ஒரு விஷயத்தை கொண்டு வச்சான். இது அத்தனை இந்த பேய் இருக்கிறது, அது இதெல்லாம் சொன்ன கவிலைகள், சிறுமை, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமாடா? இந்த வறுமைத்தின காரணம் அச்சம். எனவேதான் பாரதி அச்சத்தை முதன்மைப்படுத்தி பேசுகிறார். அதான் அச்சம் தவிர உங்களுக்கு தெரியும், அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும்னு அவன் வந்து இன்னொரு லெவலுக்கு போயிட்டான். அது வந்து ஆன்மீகத்திலே எப்படி இந்த இந்த உயிரினுடைய கதி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் இந்த அச்சம், வேதங்களும் இதைத்தான் பேசுகிறது. அச்சத்தை ஒழி என்று சொன்ன. அதனால அந்த அச்சம், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? புலைமை அச்சம். என்ன புலமைனா இழிவு என்று போகும். பெண்களுக்கு சொல்றேன், நாணம் வேண்டும், அச்சம் வேண்டும், மடம் வேண்டும். என்னடா அதெல்லாம் யாருக்கு வேணும்? நாய்க்கு தேவை, நமது பெண்களுக்கு அல்ல. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கம்பீரமா இருக்க வேண்டும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். அங்க கொண்டு வந்து சேர்த்தான் பாருங்க. ஆகவே அச்சப்படக்கூடாது என்பதை பாரதி மிச்சம் இல்லாமல் எல்லா இடத்திலுமே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதுல எந்த விதமான வந்து எக்ஸெப்ஷனும் கிடையாது. ஆகவே அதை சொல்கிறான். அவலமாம் புலமை அச்சம் இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளின் பேயாம். இதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல, இதெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் அறியாமை என்ற இருளின் பேயாம். அப்ப இது பேய். இந்த பேய் எங்க இருக்கிறது? இருளிலே காணக்கூடிய பேய். அது எதனாலே வந்தது? அறியாமையினாலே வந்தது. ஆகவே இங்க என்ன சொல்கிறான்? இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளின் பேயாம், நலமுறு ஞானபானு நன்னுக தொலைக பேய்கள்.
ஸோ ஹி இஸ் கிவிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து இந்த ஞானபானு என்ற இதழிலும் வரப்போகிறது. அதுல 2 இது சொல்றான். இம்பரேட்டிவ் வேர்ட்ஸ் பாரதி யூசிங். எங்க அது? நண்ணுக, தொலைக. நண்ணுக அப்படின்னா அப்ரோச், அது போய் பாரு. நலமுறு ஞானபானு நண்ணுக. அப்ப இந்த இடத்த கடைசி வரியில, இப்போ இந்த 3 வரியில் 4 வரியில பார்க்கும்போது கடைசி வரி பத்திரிகையை சேர்த்து சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பொதுமைப்படுத்தி வச்சு கடைசி அடியில வந்து பத்திரிகை குறிக்கிறான். நண்ணுக ஞானம், ஞானபானு வாங்கி படியுங்க. ஞானபானு இந்த பத்திரிகை படியுங்கள். ஞானபானு என்று சூரியனை அணுகுங்கள். சூரியன் அணுக முடியாது, பக்கத்துல போக முடியாது. சூரியன் தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்க ஞானபானு என்று சொல்லக்கூடிய இது அந்த பத்திரிகையினுடைய வாழ்த்துப்பா எழுதுகிற காரணத்தினாலே அந்த 3 அது கூட ப்ரொபோர்ஷன் பாருங்க. 3:1. நம்ம ஊர்ல எப்படின்னா பாராட்டுறதுன்னா, முதல்ல அது 11 விஷயம் பேசினா 10 விஷயம் உயர்ந்தவா பாராட்டிட்டு கடைசியில ஒரு விஷயம் எதுக்கு பாராட்டின கூட சொல்ல மறந்து விடுவான். பாரதி நோஸ் த ப்ரொபோர்ஷன். 3:1. 4 வரியில அந்த இருக்கக்கூடிய அரிசி விருத்தத்துல முதல் 3 அந்த அடிகளிலே பொதுமைப்படுத்தி பேசுகிறான். நாட்டினுடைய தேவையை பற்றி பேசுகிறான். மக்களுடைய குணத்தை பற்றி பேசுகிறான். எந்த மாற்றம் தேவை அதை பற்றி பேசுகிறான். அந்த மாற்றத்தினுடைய அடிப்படை என்ன அதை பற்றி பேசுகிறான். அறிவை பற்றி பேசுகிறான். தெளிவை பற்றி பேசுகிறான். அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது நலமுறு ஞானபானு நண்ணுக. இந்த ஞானபாவை நீங்க நீங்க போய் தேடுங்கள், நண்ணுக, அடையுங்கள், அப்ரோச், அணுகுங்கள். தொலைக பேய்கள். சிம்பிள் வேர்ட், தொலைக பேய்கள். இப்ப என்ன பேய்? மேல சொன்ன எல்லாம் பேய்கள். பினிஷ். அது ஒரு 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 கவிதையினுடைய ஒரு சாதாரண ஒரு ஒரு பெரிய ஒரு கற்பனை ஆட்சியோ ஓமைகளோ அல்லது பெரிய சொற்களினுடைய அற்புதங்களோ இல்லாம ஒரு சாதாரண கவிதையில வந்து எவ்வளவு அற்புதமா பாரதி எழுதுகிறான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மறைந்த என்னுடைய நண்பர் குலோத்துங்கன், வாசை குழந்தைசாமி அவர்கள் பேராசிரியராக இருந்தார்கள். அவர்கள் மானுட யாத்திரை எழுதினார்கள். அதை பற்றி நான் ஒரு புத்தகமே எழுதினேன். நம்ம பரிசு பெற்ற புத்தகம் அது. ஆகவே அந்த புத்தகத்துல அவருடைய கவிதை அவர் கவிதைகளை பற்றி சொல்லும்போது நான் எழுதியிருக்கேன். அவருடைய கவிதையை படித்து போகணும். அவர் மிகப்பெரிய கவிஞர். அவர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், பட் ரைட்டா பெஃபிட்டிங் எ கிரேட். 3 இடத்துல வைஸ் சான்சலர் இருந்தவர். 3 பல்கலைக்கழகத்துல இன்க்ளூடிங் ஜிப்மர், பிசியா இருந்தவர். ஒன்றும் கற்பனை அது இது எதுவுமே இருக்காது. 4 லைன் இருக்கும். என்ன பல பேர் வந்து சார் என்ன சார் கவிதை ரொம்ப பாட்டு ஏதோ எழுதியிருக்காரு சார், செய்யுள் மாதிரி இருக்கு சார். ஒரு நாள் அதை விளக்கினேன். மொத்த கூட்டமும் அதிர்ந்து கேட்டது. ஏன்னா நாம நினைக்கிறோம் சொற்களுக்கு இல்ல, அந்த சொற்களை எப்படி புரிந்து கொள்கிறோமோ அதுதான் அழகு. ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கணும். பார்க்கறது சில பேர் கடுமையா இருப்பார்கள், சில பேர் எளிமையா இருப்பார்கள், சில பேர் அழகாக இருப்பார்கள். உருவத்திலே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அணுக வேண்டும். அப்படி அணுகி பார்க்கும்போது அந்த அந்த உதிர்ந்த முகத்திலும் பழுத்த முகத்திலும் மூதாட்டிகளிலும் கிழவர்களிலும் வலிவற்றவர்களிலும் அழகில்லாதவர்களிலும் ஒரு அழகு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரமண மகரிஷியை பார்த்து வந்து அழகுனா அவர் இதுக்கு சொல்றோம் இல்லையே. அப்படி கவிதைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது பளபளன்னு இருக்கும். சில அப்படியே ஓடி வரும். கம்பனுடைய சந்தங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவ போ, இது மாதிரிலாம் வரும். அழகழகா வரும் பாரதியோட இத்தனை கவிதைகள். ஆனா ஒண்ணுமே இல்லாத வரும், செய்யுள் மாதிரி நிற்கும் சிலது. ஏன்னா இப்படி எழுதியிருக்கான்னு பார்க்கணும். ஆனா அதை எடுத்து பார்க்கும்போது அணுகி பார்க்கும்போது அது அழகு தெரியுது. அவ அம்மாவுடைய அழகு அந்தந்த குழந்தைகளுக்கு தான் தெரியும். அந்த அம்மா எப்படி ஆதரிச்சான்னு வேற யாருக்கா சொல்ல முடியுமோ? அப்படி எப்படி தாலாட்டி சீராட்டி ஒரு சொல்லை எடுத்து அந்த கவிதன் போடுகிறானோ அதே தாய்மை உணர்வோடு நாம் அந்த சொல்லை எடுத்து பாராட்ட வேண்டும். நான் என்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் ரசிக்கணும்? ஒரே ஒரு ரூல் தான். அந்த கவிஞன் எப்படி, பாரதிக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு எழுதக்கூடிய கவிஞர்கள், இன்றைக்கு எழுதக்கூடிய படைப்பாளிகள், ஒரு வாசகனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன தெரியுமா? அந்த எம்பதி. அவன் எப்படி உங்களை நம்பி எழுதுகிறானோ அதை போல நீ அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். லாசாரா எழுத படிக்கணும் சொன்னா லாசாரா மாதிரி அதுல வந்து ஒரு 50% நீங்க உள்ள போனதான் அதை புரிஞ்சுக்க முடியும், அந்த அழகை ரசிக்க முடியும். அப்படி நாம் அதை கொண்டாட வேண்டும். அந்த எம்பதி தான் ஒண்ணு. அப்படி பார்க்கும்போது இந்த லைன் பாருங்க நீங்க, தொலைக பேய்கள். ரொம்ப சுருக்கம். ஒண்ணு தொலைக பேய்கள், 2 லைன் தான். புதிய ஆத்தி சுடி மாதிரி இருக்குது. எப்படி இருக்கிறதோ ஜஸ்ட் லைக் புதிய அச்சம் தருங்கிற மாதிரி தொலைக பேய்கள். எப்படி அதை சொல்கிறான்? மறுபடியும் ஒரு முறை படித்து விடலாம். மேல இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 6 நிமிடங்கள். அடுத்து பார்க்கலாம். கவலைகள் சிறுமை நோவு கைதவம் வறுமை துன்பம் அவலமாம் அனைத்தை காட்டில் அவலமாம் புலமை அச்சம் அனைத்திலும் புலமை அச்சம் இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளின் பேயாம் நலமுறு ஞானபானு நண்ணுக தொலைக பேய்கள். அடுத்து ஆரம்பி. இது என்ன அர்த்தம்? முதல் ஸ்டான்ஸா வந்து நல்ல குணம், 2வது ஸ்டான்ஸா வந்து தீய குணங்கள் பேய்கள். இப்ப 3வது பார்க்கணும்.
மூணாவது என்ன என்று கேட்டால், இந்த மூணாவது பார்க்கலாம். இது ரொம்ப இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப விரித்து பேச வேண்டிய இடம். இருந்தாலும் இதற்கான ஒரு எவ்வளவு நேரம் இருக்கோ அதில் அதை பற்றி சொல்லுகிறேன். இந்த இது வந்து எப்படி வந்து சூரியனை பாடுகிறார். இது வரைக்கும் நம்ம சூரியனை பார்த்தோம்னா, நான் ஏன் வந்து பாரதியின் பரிதி என்று பெயர் கொடுத்தேன் என்று உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதாவது பாரதி சூரியனை எங்கெல்லாம் தொடுகிறானோ அங்கெல்லாம் அதை பற்றிய செய்திகளும் உள்ளீடாக முன்னும் பின்னுமாக பின்னப்பட்டு கிடக்கிறது. இங்க வேதத்தை பத்தி பேசுறான். முதல்ல என்ன சொல்றான்? நல்ல குணம். ரெண்டாவது தீய குணம். இப்ப இந்த ரெண்டுத்தையும் சீர்திருத்தக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னா, வேத வாழ்க்கை. வேதம் தான் முக்கியம். வேதம் என்ன சொல்கிறது? இந்த வேதத்துக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அந்த வேதத்தினுடைய அந்த ஜோதியினாலே வேள்விகள் செய்ய தொடங்கினேன் என்று பாடுகிறானே, அந்த அந்த ஞானபானுடைய அந்த சூரியனுடைய வேள்வியாக சொல்லுகிறானே அந்த தன்னுடைய கவிதையை, அதை அனைத்தையும் தேவர் காக்கி அறத்தொழில் செய்யும் மேலோர் மனத்திலே சக்தியாக வளர்வது நெருப்பு தெய்வம். சோ இங்க ஒரு 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 கான்செப்ட் கொண்டு வரான் அந்த இடத்துல. இந்த ஞானபானு என்ற சூரியனிலே இது வித்தியாசமான கான்செப்ட். என்ன இங்க வந்து வடமொழியிலே அக்னி என்று சொல்லக்கூடிய விஷயம், இங்க தமிழிலே நெருப்பு தெய்வம் என்று பேசுகிறார். தினத்தொளி ஞானம் கண்டீர், இரண்டுமே சேர்ந்தால் வானோர் இனத்திலே கூடி வாழ்வார் மனிதர் என்று இசைக்கும் வேதம். இது எதுக்கு இந்த இடத்துல எழுதுறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுல முக்கியமான செய்தி பாரதிக்கும் வேதத்துக்கும் உள்ள தொடர்பு. பாரதி எப்படி வேதத்தை அணுகினான், வேதத்தை பாரதி எப்படி பார்த்தான் என்று நாம் நினைத்து பார்த்தால் இதற்கான பொருள் புரியும். இன்னும் கேட்டா, பாரதியும் மகான் அரவிந்தரும் இணையாக அமர்ந்து கொண்டு புதுச்சேரியிலே வேதத்தை பற்றி மிகப்பெரிய ஆய்வை செய்தார்கள். இதை ஆராய்ச்சியாளர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதை பாரதி வந்து ரொம்ப திறமையோடு அதை மக்களுக்கு எடுத்துதான். அவன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா, வேதம் என்றாலே வடமொழி. இப்போ இல்ல, இன்னைக்கு இல்ல. வடமொழியினுடைய எதிர்ப்பு, வேதத்தை நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய போக்கு பாரதி அறிந்ததே ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் பாரதி எடுத்த உடனே பேசுறார், தமிழா தெய்வத்தை நம்பு, வேதத்தை நம்பு. அப்போ பாரதிக்கு ஒன்று தெரிகிறது, வேதம் என்ற அந்த சொல் இருக்கிறதே, வேதத்திலே குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கின்றனவே, அதுல உண்மையான பலவற்றை எல்லாருக்கும் வந்து எடுத்து யாரும் சொல்லல, குறிப்பா தமிழ்ல. எனவே இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் மட்டும் அறிந்தவர்கள், வேதத்தை பற்றிய உண்மையான பொருளை புரிந்து கொள்ளாமல் புராணங்களையும் சொல்லக்கூடிய கதைகளையும் வைத்துக்கொண்டு எதேதோ பேசி அதனுடைய உண்மையான பொருளை அறியாமல் போய்விட்டார்களே என்ற தாக்கம், என்ற வருத்தம் அரவிந்தர்களுக்கும் மகான் அரவிந்தருக்கும் இருந்தது, பாரதிக்கும் இருந்தது. எனவே பாரதி வேத ரிஷிகளின் கவிதை என்று எழுதுகிறார், வேதத்தை பற்றி எழுதுகிறார். புலரி என்று சொல்லக்கூடிய த டான் என்று அவனுடைய அக்னி என்ற அதர் பாயம்ஸ்ல எழுதுறான். அவன் கட்டுரைகள் எல்லாம் விரவி கிடக்கிறது. அன்புக்குரிய உஷா அவர்கள் என்ன செய்யறார், நேற்று எனக்கு எழுதியிருந்தார்கள், பாரதியினுடைய கட்டுரை தொகுதி வாங்கிட்டேன் சார், படிக்கிறேன் அப்படின்னு. அந்த அன்புள்ளத்துக்கு என்னுடைய பாராட்டு. எவ்வளோ ஒரு ஆசை இருந்தா படிப்போம், வாங்கி படிங்க. அந்த கட்டுரை புத்தகத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தா, அந்த போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க, படியுங்கள். அதுல அந்த கட்டுரையில படிக்கும்போது அது அந்த கவிதையினுடைய விளக்கங்கள்லாம் தெரியும். அதை நான் சொல்லணுங்கிறது இல்லை, அதை படிச்சுட்டு மறுபடியும் நீங்க கவிதையை படித்து பாருங்கள், நீங்களே அதை பொருத்தி பார்க்கலாம். அப்படி அந்த வேதத்தை பற்றி. அப்போ அதை இங்கே மூன்றாவது, இதுக்கு அடுத்த மொத்தம் இருக்கிற 4 விருத்தங்களிலே மூன்றாவது விருத்தத்திலே இது வேதத்தினுடைய செய்கையை சொல்லுகிறான். அதுல நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறை தினத்தொளி ஞானம் கண்டீர், இரண்டுமே சேர்ந்தால் வானோர் இனத்திலே கூடி வாழ்வர் மனிதர் என்று இசைக்கும் வேதம். இரண்டுமே சேர்ந்தால்னா என்ன அர்த்தம்? என்ன ரெண்டு பத்தி பேசுறான்? அது எப்படி ஒளி வரும்? அந்த ஒளி ரெண்டும் சேர்ந்தால் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு 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 அமர வாழ்வு கிடைக்கும் என்று பாரதி நினைக்கிறான். இதுக்கெல்லாம் விடை காண நாம் அடுத்த வாரம் வரை காத்திருக்கலாம். அதை நம்ம பார்க்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கும். அதாவது பாரதியை வந்து புரிந்து கொண்டோம் என்று இதை யாருமே சொல்ல முடியாது. நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஆகவே நிறைய பேர் வந்து இது கேளுங்க. பாரதி அவ்வளவு எளிமை இல்லை. எளிமை இல்லைன்னா அந்த சொல்லிலே நீங்கள் உள்ள போய் உட்காந்து பார்க்கணும். எளிதாக வந்து ஒரு சின்ன ஒரு எல்லாம் மிஸ் பண்ற வரிகள் எல்லாம் சொல்லி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு இல்லாதீங்க. பாரதியை வந்து நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்த்தா
புதிய செய்திகள், அதுல குறிப்பா வேதத்தை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு போய் சேர வேண்டும். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.